ஏ காதலி என் தலையன நீ என நினைத்துக் கொள்வேன். அதில் நான் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்போடு நினைத்துக் கொள்வேன். கோடைக்கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய். என்னை இதுவோ என்னை சுற்றியே அடைமலை வரும் அதில் நனைவோமே. எல்லாமே நேற்று நீ பண்ண வேலை தான். மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நனைய வச்சு இப்போ எனக்கு ஃபீவர். நீ பாடிச்சுக்க. ரொம்ப ஃபீவரா இருக்கா? ஆமா சோனி, என்ன இவ்வளோ ஃபீவரா இருக்கு? இப்போ இதுக்கு காலேஜ் வந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல? இல்லடா, நேற்று நான் முன்னே நினச்சது எங்கள் வீட்டில் தெரியாதுல்ல. நான் இன்னைக்கு லீவ் போட்டேன்னா ஏன் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. லூசு லூசு, வா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். வேணாம் சாம். சோனி குட்டி, சாம் நான் வேணா ட்ரீட்மெண்ட் பண்ணவா? நீயா? நீ எப்படி பண்ணுவ? உனக்கு ஒன்று தெரியுமா, லவர்ஸ்க்கெல்லாம் ஃபீவர் வந்தா ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல. அப்புறம் டெமோ காட்டவா? சாம், இல்லை இல்லை, கேட்டேன். நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு எனக்கும் தெரியுது. ஆனால் இது காலேஜ். அப்பாவா வீட்டுக்கு போகலாம். பைத்தியம். ஆமாம், ரொம்ப குளிர்தா? ஆமாம். பேசாம என்ன டைட்டா கட்டிக்கோ. நான் மாட்டேப்பா. சரிண்ணா. சரி, அப்போ கிளாஸுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்லை, நான் இங்கேயே இருக்கேன். சரி, அந்த பெஞ்சில் உட்காரலாமா? வேண்டாம், நான் இப்படியே நிற்கிறேனே கொஞ்ச நேரம். சாப்பிட்டியா காலையில் ஏதாவது? சாப்பிட்டேன், கொஞ்சமாக சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டு தான் வந்தேன். வீட்டில் எதுவும் கேட்கலையா? யாருக்கும் தெரியாது, சொன்னா மாட்டி பண்ண அப்படியே வந்துட்டேன். சாயந்தரம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? வேண்டாம், சொல்கிறத கேளுடி. சரி, டென்ஷன் ஆகாத, போகலாம். சோனி, ஏதாச்சும் ஜாக்கெட் இருந்தால் கூட கொண்டு வந்து தருவேன். இன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே இல்லை. பரவாயில்ல சார். இங்கே பாரு, அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப குளிர்ச்சினா. நேற்று மழையில் நினைஞ்சதுக்கு நான் தானே ரீசன். அப்போ நான் தானே பார்த்துக்கணும். வேணாம், யாராச்சும் பார்த்துருவாங்க. யார் பார்த்தா என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா கூட பரவாயில்ல, ஸ்டாஃப் யாராவது பார்த்துட்டா. சந்தியா. சோனி, நான் சும்மா கிளாஸுக்கு போக தான் வந்தேன். இல்லை, நான் உன்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? இல்லை சந்தியா, அது என்னாச்சு சோனி, ஒரு மாதிரி பேசுகிற? உடம்பு சரியில்லையா? சோனி, என்னாச்சு? என்னை பார்த்தனா உனக்கு தெரியுதில்ல எனக்கு ஃபீவர்னு. சோனி, இல்லை, நான் கூட உனக்கு புரிஞ்சுக்கவே இல்லை பாரு, அதான். ஆனால் விடு சோனி, எனக்கு எந்த கோவமுமே இல்லை. இது நடக்கும். நானுமே சில டைம் சந்தேகப்பட தானே செய்வேன். இல்லை சந்தியா, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நான் இனிமேல் அவன் கூட பேசவே மாட்டேன். அவனை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவன் பைத்தியம் ஆயிட்டான் சந்தியா, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். சோனி, நான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு. நீ அவன்கிட்ட பேசாமல் இருக்காத சோனி. சந்தியா. ஆமாம் சோனி, ப்ளீஸ். அவன் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறான் தான். ஆனால் அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் பண்ணுறான் சோனி. நீயும் இல்லைன்னா அவன் குடிச்சிட்டே இருப்பான் சோனி. எப்படியாவது அவன் குடிக்கிறத மட்டும் நிறுத்தேன். இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறான். அவனுக்கு இன்னும் லைஃப் எவ்வளவோ இருக்குது. இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னா என்ன பண்ணுறது? நான் சொன்ன கேட்கவே இல்லை. நீ சொல்லி புரியவே ப்ளீஸ் சோனி. எனக்கு அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் சோனி. என்கிட்ட பேசுகிறானா இல்லையோ, அவன் நல்லா இருக்கிறத பார்த்தாவது நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனால் இப்போது அதுவும் இல்லைன்னா எப்படி? ஆனால் ஒன்று நான் அவன்கிட்ட சொல்லி தான் நீ அவன்கிட்ட பேசுகிறேன்னு அவன்கிட்ட சொல்லிக்காத. நார்மலாக பேசு, ஓகேவா? இவ்வளோ அன்பு வச்சிருக்க, உன் அன்புக்கு அவன் ஒத்தானே எனக்கு தெரியல. இப்போது சொல்ல வேண்டான்னு வேற சொல்கிற. நீ சொன்னான்னு அவன் மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் நீ சொல்ல வேண்டான்னு சொல்கிறீ. இப்போ நான் என்ன பண்ணுறது? சந்தியா ப்ளீஸ் சோனி, அப்படி மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ஏன் சொல்கிறேன்னா, நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவன் என்னை திருப்பி லவ் பண்ண தேவையில்ல. அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கணும்ல. புரியுது, நான் எதுவும் சொல்லலை. தேங்க்யூ சோனி. நான் கிளாஸுக்கு போகவா? இல்லை உனக்கு ஏதாவது வேணுமா? டேப்லெட்டில் ஏதாவது சாப்பிட்டியா? டேப்லெட்லாம் சாப்பிட்டேன் சந்தியா. கிளாஸுக்கு போ. நான் சாரி, இவங்க யாருன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. ஆமாம், நம்ம கிளாஸில் நியூவாக ஜாயின் பண்ணாங்க. அவன் ஜாயின் பண்ணதே எனக்காக தான். இவன் சாம், என்னோட பாய் ஃப்ரெண்ட்.
ஓ சூப்பர். ஹாய் சாம். ஹாய் சந்தியா. சரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாங்க. போயிட்டு வா சந்தியா. மறக்காம வந்துட்டு பேசு சோனி ப்ளீஸ். நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ம். ஏண்டி ஒரு மாதிரி ஆயிட்ட? எவ்வளோ நடந்த பிறகும் நான் எவ்வளோ திட்டினா தெரியுமா அவளை? அதுக்கப்புறமும் நான் பேசுறத வச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிருக்கேன். ஆனால் அவள்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்காம விட்டுட்டேன். சோனி ஃபீல் பண்ணாத. இல்லை சாம், நீ எனக்கு சொல்லலைன்னா நான் இன்னும் அவன் மேலே கோவமாக தான் இருந்திருப்பேன். நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் பாரு. சரண் எப்படியும் எனக்கு சந்தியாவும் அப்படி தானே, நான் அதை ஏன் யோசிக்கவே இல்லை. உனக்கு சரண் மேலே கொஞ்சம் அதிகம் பாசம், அதனால நீ யோசிக்கல, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ நடந்த பிறகும் அந்த சரண் மேலே இவளுக்கு எவ்வளோ பாசம் பாரு. அவன் குடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு சுற்றுறான். விடு சோனியா, அழுகாத, ஆல்ரெடி ஃபீவர். அழுகையா வருது. சோனிமா, காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். இந்த செல்வா எப்போ விட்டு பண்ணணும், அப்போ இருந்து எல்லாமே நஷ்டமாகவே ஆகுதே. அவனை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும்னு நினச்சா என் பிஸ்னஸ் தான் நஷ்டமாயிட்டே இருக்கு. நீ வேலைக்கு போகிறதுனால தானே அந்த குடும்பம் ஜாலியாக உட்காந்துருக்கு. அதை நிறுத்திட்டா நீ தானே என்னை தேடி வருவ. நீ என்னை தேடி வந்தே ஆகணும். என் ஸ்டேட்டஸ்க்கு போய் அவளை எப்படி நான் மருமகன்னு சொல்லிப்பேன்? கேவலமாக இருக்கு. அவளே ஒரு பிச்சைக்காரி. ஓடி வந்தது பத்தாதுன்னு இப்போ என் பையனி மேலே கூட்டிகிட்டு போயிட்டா. அதுவும் அந்த லட்சுமி வீட்டுக்கு போயிருக்காங்க. நினைக்க நான் உன்கிட்ட அன்பாக கேட்டு பார்த்துட்டேன் செல்வா, வான்னு. ஆனால் நீ அவளோட பாசத்தில் மயங்கி கிடக்குற. இனிமேல் நான் யாருன்னு காமிச்சாதான் நீ இங்கே வருவ போலையே. அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். என்னாச்சு அவளுக்கு இங்கே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா? உமாமா அச்சோ, என்னாச்சுன்னு தெரியல. காய்ச்சல் இப்படி அடிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? நம்மளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாமா? இதுக்கும் செல்வாவுக்கு ஃபோன் பண்ணலாம். உமா அத்தை, என்னம்மா ரூமில் படுக்காமல் இங்கே படுத்திருக்க? இல்லைத்த, ரூமில் உப்பசமாக இருந்துச்சு, ஃபேன் போட்டால் ரொம்ப குளிர்ன மாதிரி இருந்துச்சு. அதான் இங்கே ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குமேன்ட்டு வந்து படுத்தேன். என்னம்மா இப்படி காய்ச்சல் அடிக்குது? புள்ளத்தாச்சி நீ ஒன்றுமே சொல்லாமல் வந்து படுத்திருக்க. இல்லைத்த, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, அதான். நானும் அதான் யோசிக்கிறேன். அவனா இருந்தா காரில் இது கூட்டிகிட்டு போமா, நம்மளா இருந்தால் பஸ்ஸில் தானே போகணும். ஆமாம் அத்தை. சரி, அவனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். உள்ளே போய் படுத்துக்கிறியா இல்லை இங்கேயே படுத்துக்கிறியா? இங்கேயே படுத்துக்கிறேன் அத்தை. சரிம்மா, படுத்துக்கோ. ஏம்மா, கஞ்சி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்லைத்த, எனக்கு எதுவும் வேணாம். அப்படி சொல்லாதம்மா, கொஞ்சமாவது சாப்பிடு. சாப்பிட்டு ஏதாவது டேப்லெட் சாப்பிட்றியா? இல்லைத்த, அவங்க வந்துடட்டும். நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாதல்ல. டாக்டர்ஸ் ஆல்ரெடி நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு. சரி, ஹாஸ்பிட்டலே போய்க்கலாம். ஆனால் கஞ்சி ஏதாவது வச்சு தரேன், சாப்பிட்டு போகலாம். சரியா? சரிங்க அத்தை. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. அதிகாலை விடிவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான், அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். காதல் வைத்து காத்திருந்தேன். தமிழ் எப்போ வந்தீங்க? தமிழ் சந்தியா, இப்போதான் வந்தேன். என்ன தமிழ் இந்த பக்கம்? இல்லை, சும்மா படிக்கலான்னு வந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? படிக்கிறீங்கன்னு தான் தெரியுது. அப்புறம் எதுக்குங்க இந்த கேள்வி?
சரி அதை விடுங்க, படிக்க வந்தேன்னு சொல்கிறீங்க, ஆனால் புக்கெலாம் எடுக்காமல் சும்மா கை வீசிட்டு வந்திருக்கீங்க. என்னடி புக் எடுக்காம வந்தேன்னு கேட்குற? நான் உன்னை பார்த்து தானே உள்ள வந்தேன். சந்தியா, இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல நீ சூப்பராக இருக்க. பார்க்க அப்படி தெய்வத மாதிரி இருக்க. நான் உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? தமிழ், என்ன யோசிக்கிறீங்க? இல்லை சந்தியா, படிக்கலான்னு தான் வந்தேன். உங்களை பார்த்தேனா அப்படி இங்கே வந்துட்டேன். ஓ சரி சரி. தமிழ், எப்படியாவது சொல்லிடுடா. அழகா இருக்கன்னு சொல்ல போகிறேன். வேற ஏதாவது சொன்னால் கூட தப்பு. ஆனால் சொன்னால் தப்பாக எடுத்துப்பாளோ? இதுக்கெல்லாம் தப்பாக எடுத்துக்க வாய்ப்பில்லை. சந்தியா, சொல்லுங்க தமிழ். அது வந்து இந்த ரெட் கலர் உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகுது. பார்க்க அப்படி தேவதை மாதிரி இருக்கீங்க. ஆஹா, அப்படியா? ஆமாங்க. இது அழகாக தான் இருக்கும். ஏன்னா இது எனக்கு சரண் எடுத்து கொடுத்தது. அவன் எனக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தான். அழகா இல்லாமல் இருக்குமா? ஓ சரிங்க. தமிழ், ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு இல்லை, நீங்கள் எனக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. அன்றைக்கி அந்த ரவுடிக்கிட்ட இருந்து காப்பாற்றுனீங்க. அப்புறம் சரணிங் கூட சண்டை போடும்போது எனக்காக வந்து நின்னீங்க. லைஃப்பில் நம்ம பேரண்ட்ஸை தாண்டி நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கும்போது நீங்கள் வந்தீங்க. தேங்க்யூ. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, அந்த இடத்துல எனக்கு பூமாரி இருந்தால் தான். பட் எனக்காக பூமாரி பேசினா பூமாரியோட லைஃபுக்கு தெரில எப்படி சொல்கிறதுன்னு. அதனால தான் அவளையும் போக சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த இடத்துல நான் ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன், ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். அப்போ நீங்கள் வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ். சந்தியா, நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. மாதிரியா? அப்போ ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லை ஃப்ரெண்டு தான். ம் சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன சந்தியா, நீ கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா? என்ன ஹெல்ப்? இல்லை, நீங்கள் தான் ப்ரோக்ராமர் ஆச்சு. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? நீங்கள் கூட லாஸ்ட் டைம் பைனரி சர்ச் ட்ரீ லாஜிக் சொல்லி கொடுத்தீங்க. அது மறந்துட்டேன். அடியே, நீ இன்னைக்கு என் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியுற. உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு இருக்கு. இதில் நான் எங்கே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பேச்சு வருமானே தெரியலையே. அந்த ரூட் நோடா, அதுவா புரியல? ஆமாம் அதான்.